இப்போ நிறைய பெண்கள் வந்துட்டு எனக்கு குழந்தை பாக்கியம் ரொம்ப தள்ளி போயிட்டுருக்கு. ஆனால் எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டேன், நார்மலாக இருக்குது டாக்டர். ஸ்கேன் பார்த்துட்டேன், ஸ்கேன் டெஸ்ட் பண்ணிட்டேன், எல்லாமே நார்மலாக இருக்குது. ஆனால் எனக்கு குழந்தை தங்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் நம்ம சொல்கிறத பார்த்துருக்கோம். அது ஒரு காரணம் என்னென்னா, உடம்பு பித்த உடம்பு ரொம்ப ஹீட்டு வந்துட்டு அதிகமாக இருந்தாலுமே குழந்தை தங்குறதுல ரொம்ப டிலேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது நம்ம கை வச்சு பார்த்தாலே தெரியும், சிலரோட உடம்பெல்லாம் கொதிக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ நம்ம இந்த ஹீட்டை குறைச்சாலே நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு நமக்கு குறையும் உடம்புல. ஆண்களுக்கு அதே மாதிரி பார்த்தோன்னா ஸ்போமோட தரம் குறையிறதுக்கோ ஸ்போமோட கவுண்ட் கம்மியாகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அந்த ஸ்போம் வந்துட்டு பெண்களுக்கு கர்ப்பப்பையில் தங்குறதுல சவாலாக இருக்கும். ஸோ இதுக்கு நான் ஒரு சில டிப்ஸ் சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஹிப் பாத் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஹைட்ரோ தெரப்பி. ஒரு டப் எடுத்துக்கோங்க. அது நார்மலாக நம்ம டேப் ஓப்பன் பண்ணால் வரக்கூடிய தண்ணி அதை ஃபில் பண்ணிவிட்டு டெய்லி 2 வாட்டி காலையிலையும் சாயங்காலம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம அதில் உட்காந்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு உடம்புல வந்துட்டு ரொம்ப அந்த சூடு வந்து நல்லா தனியும். 2வது பார்த்தோன்னா உட்காந்துட்டு லைட்டாக ஒரு வயிற்றில் ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்தோன்னா நம்ம கர்ப்பப்பையெல்லாம் வந்துட்டுமே பிளட் சர்க்குலேஷன் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இது ஆண்களும் பண்ணலாம், பெண்களும் பண்ணலாம். டெய்லி 2 வாட்டி பண்ணணும். 2வது பார்த்தோன்னா வாரத்தில் ஒரு நாளாவது அட்லீஸ்ட்டு நம்ம உடம்பு ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது நம்ம உடம்பு வந்துட்டு நல்ல சூடு குறையிறத நம்ம பார்க்கலாம். 3வது பார்த்தோன்னா நம்ம தொப்புள் பகுதியில் ஒரு சொட்டு எண்ணெய் டெய்லி நம்ம விட்டோம் அப்படின்னா அதுவுமே உடம்பு ஹீட்டை நல்லா குறைக்கும். அடுத்தது நம்ம வந்துட்டு கால் கையில் மருதாணி வச்சோம் அப்படின்னா நம்ம மருதாணி இலையை அரைச்சி வச்சோன்னா உடம்பு ஹீட் குறையும். மருதாணி இலை நல்லா ஹீட்டை கம்மி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நம்ம உள்ளாடி என்னென்ன சாப்பிடணும் அப்படின்னா இளநீ எடுத்துக்கலாம், வெந்தய தண்ணி எடுத்துக்கலாம், ஜீரக தண்ணி எடுத்துக்கலாம், மோர் எடுத்துக்கலாம். இதெல்லாமே எடுக்கும்போது நம்ம உடம்போட ஹீட்டு நல்லாவே குறையும். ஸோ ஹீட்டுனால குழந்தை தள்ளி போகிறத நம்ம ரொம்ப அவாய்ட் பண்ணலாம்.